ஸ்ப்ரே டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு மண்டே கிட்ஸுக்காக ப்ரே பண்ற டே வித் குட்டி ஸ்டோரி. ஸ்டோரின்னு சொல்ல முடியாத உண்மையான சம்பவம், நம்ம பைபிள்ல உள்ள சம்பவம். பிகாஸ் இப்பெல்லாம் கிட்ஸுக்கெல்லாம் பைபிள் வாசிக்க டைம் இருக்கும், என்னமோ தெரியல. காலையிலே மார்னிங் டியூஷன், இந்த டியூஷன், அது அந்த கிளாஸ், இந்த கிளாஸ், அது போக ஸ்கூல் டைம் போக ஏகப்பட்ட லெசன்ஸ் படிக்கிறாங்க, ஏகப்பட்ட கிளாஸஸ் அட்டென்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு 10 minutes அந்த குட்டி ஸ்டோரி, குட்டி சம்பவத்தை, அதுவும் நான் வந்து தேவையில்லாத ஸ்டோரிலாம் சொல்லலை, பைபிளில் இருக்கிற சம்பவம் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வயசுலேயே அந்த ஃபெய்த் அவங்களுக்கு வரணும். அதுக்காக நான் வந்து ப்ரேயர் பண்ணி அவங்களுக்காக அந்த சம்பவத்தை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பேரண்ட்ஸ் இந்த டைமில் இந்த 10 நிமிஷம் அந்த குட்டி பிள்ளைங்க, அவங்க குட்டி பிள்ளைங்க வந்து அந்த ஸ்டோரி கேட்குறதுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் மொபைல் ஷேர் பண்ணுங்கள், அவங்க எல்லாரும் கேட்கட்டும். பேரண்ட்ஸும் நம்ம குட்டி பிள்ளைகளுக்காக ஷோ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு மார்னிங் நமக்கு கிடைச்ச வசனம், என் கை குறுகி இருக்கிறதோ இல்லையா, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ காண்பாய். இன்னைக்கு மார்னிங்கே சொல்லியிருந்தேன் எந்த சம்பவத்துல இது நடக்குது, எல்லாருக்கும் தான், பட் எஸ்பெஷலி மண்டே ஃபார் கிட்ஸ். ஸோ இதுல எந்த சிச்சுவேஷன்ல இந்த வசனம், இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா, குட்டி பிள்ளைங்களா, மோசேன்னு ஒரு பெரியவர் இருந்தார், சரிங்களா? அவரை கர்த்தர் அழைச்சி, அதுல ஒவ்வொரு வசனம் வரும்போது அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள சம்பவத்தை நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மண்டேயும் நிறைய பைபிள்ல உள்ள சம்பவங்கள் நம்ம சொல்லியிருக்கோம், கேளுங்க. ஸோ இன்னைக்கு எந்த சம்பவம்னா, மோசேன்றவரை கர்த்தர் அழைத்தார். எதுக்காக அழைத்தார்? எகிப்துல இருக்கிற அவருடைய ஜனங்கள் இஸ்ரவேலரை அங்கிருந்து அழைத்து இஸ்ரவேலுக்கு கொண்டு போறதுக்காக அவங்களை வந்து கொண்டு போனாரு. ஸோ அப்படி அழைச்சிட்டு வரும்போது, அழைக்கிறதுக்கே அவங்களை வெளியில கொண்டு வர்றதுக்கே பெரிய ஒரு மிராக்கிள் மூலமாக வெளியே கொண்டு வந்தாரு. நிறைய சம்பவம் நடந்திருக்கு, நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வனாந்தர வழியா அழைச்சிட்டு வரும்போது அந்த மக்கள் வந்து முறுமுறுக்கிறாங்க மோசே கிட்ட. முதல்ல எதுக்காக முறுமுறுத்தாங்க? ஐயோ அங்க சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லை. அப்ப சொல்லும் போது வானத்திலிருந்து மன்னா விழுது. அதை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த வசனம் எங்க இருக்குன்னா, அந்த மன்னா சாப்பிடுறாங்க, நிறைய சாப்பிடுறாங்க, அதுவும் அவங்களுக்கு பொறுக்கல. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, அங்கெல்லாம் கத்திரிக்காய் இருக்கும், அந்த காய் இருக்கும், இந்த காய் இருக்கும், இறைச்சிருக்கும், இது வெறும் மண்ணாவே சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாருங்க. முறுமுறுத்தாங்க, அதுலயும் திருப்தி இல்லை, சரிங்களா? ஸோ ரொம்ப முறுமுறுத்ததுதான் மோசேக்கு தாங்க முடியல. கர்த்தர் போய் அழுறாரு, ஏன் எனக்கு இப்படி ஒரு வேலை கொடுத்தீங்க? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு என்னால தாங்க முடியல, ரொம்ப பாரமா இருக்கு. முறுமுறுத்துட்டே இருக்காங்க, இதை மாத்தி மாத்தி ஒவ்வொன்னா கேட்கிறாங்க. நான் இப்ப இறைச்சி கேட்கிறாங்க, நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு கதறேன் மோசே, சரிங்களா? அப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் வந்து இறைச்சி கொடுப்பேன். 1 நாள் 2 நாள் இல்ல, 30 நாள், 1 மாசம் வரைக்கும் அவங்க சாப்பிடுற அளவுக்கு, திருப்தியா சாப்பிடுற அளவுக்கு, சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போகிற அளவுக்கு, எப்பா போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ மோசே சொல்றாரு, ஐயோ இது வனாந்தரமான இடம், அது 6 லட்சம் பேர் இருக்காங்க. நல்லா பாருங்க, 6 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 6 லட்சம் பேருக்கு 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 30 நாள் வரைக்கும் கொடுப்பேங்கிறீங்களே, அதுவும் சலிச்சு போகாத அளவுக்கு கொடுப்பேங்கிறீங்களே, எப்படி நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு கேக்குறாரு. பாத்தீங்களா? அதுக்குதான் கர்த்தர் ரிப்ளை பண்றாரு, என் கை குறுகி இருக்கிறதோ. என்ன நினைச்சுக்கிட்ட? சேலஞ்ச் பண்றாரு. நான் சொன்ன வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இன்றைக்கு நீ காண்பாய், சரிங்களா? ஏன்னா பிராக்டிக்கலா நம்ம பார்க்கும்போது வனாந்தரமான இடம், எதுவும் இல்லை. அவங்க ஏதோ ஆடு மாடு கொஞ்சம் கொண்டு போறாங்க, அடிச்சு சாப்பிட்டா கூட 6 லட்சம் பேருக்கு ஒரு டைம் கூட முடியாது, ஒரு நேரம் சாப்பாடு கூட ஆக்க முடியாது. ஈவந்தோ கடல் பக்கம் ஏதோ மச்சம் இருவாத ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த, அதாவது அங்க இறைச்சி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத அத்தனை மக்களுக்கு.
ஆனா கர்த்தர் சொல்றாரு இறைச்சி தரைக்கிறாரு, எல்லாரும் சாப்பிடுற அளவுக்கு தரைக்கிறாரு. ஒரு நாள் 2 நாள் 1 மாசம் அப்படி எவ்வளவு வேணும்ல, நினைச்சு பார்க்க முடியுமா? அவ்வளோ தரைங்கிறாரு. அதனால இவரால் நம்ப முடியல. என்ன சுவாமி இது மனாந்தரமான இடம், இங்க இருக்கிற 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க, என் கையில் இங்க இருக்கிற ஏதோ ஆடு மாடு கொண்டு போற வெட்டி சாப்பிட்டா கூட இத்தனை பேருக்கு கொடுக்க முடியாது, ஆனா நீங்க இவ்வளோ. அப்பதான் சொல்றேன், கர்த்தருடைய கை குறுகி இருக்கவில்லை. இன்னைக்கு நீ காண்பாய். சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாம் பாளையம்னு ஒரு கூடாரம், ஒரு அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய காற்று வந்துச்சு, பெரிய காற்று, பயங்கர காற்று. சில ஒரு ஸ்டார்ம் வரல, புயல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி புயல் மாதிரி பெரிய காற்று வந்தது பாருங்க. சும்மா வரல. நமக்கு புயல் இருந்தா வீடெல்லாம் எடுத்து எது தேவையில்லாத இதெல்லாம் முடியுமோ எல்லாம் எடுத்துட்டு போயிடும். நிறைய பெரிய பெரிய ஸ்டாம்லாம் வந்தா மேல உள்ள ஷெட்டு கிட்டு போயிடும் இல்லையா, மரம் கீழே விடும், எல்லாம் சேதம் ஆகும். ஆனா இந்த ஸ்டாம், இந்த காற்று என்ன படிச்சு, நிறைய காடைகளை கொண்டு வந்து அங்க வந்து போச்சு. காடை சரிங்களா, இறைச்சி நிறைய அங்க வந்துச்சு. எப்படியா, அவங்க பாளையம் இருந்தாங்கன்னா சுத்தி பல தூரம், அடுத்தது 2 முழம் உயரம் பார்த்துக்கோங்க, அவ்வளோ இருந்துச்சு. 1 முழம் இவ்வளவு இருக்குமா, 2 முழம் உயரம், அவ்வளோ இறைச்சிகள். அவ்வளோ இறைச்சி எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல, எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஆனா வந்துச்சு. தேவனுடைய வார்த்தை நிறைவேறியது. பிரியமானவர்களே, இன்னைக்கு வந்து குட்டி பிள்ளைங்க கதை கேட்கிறீங்களா? இதுதான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. இந்த வயசுல அந்த ஃபெய்த் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க. உங்க விசுவாசம் உங்க உள்ளத்துல வளரணும். அவ்வளோ பெரிய கர்த்தர் நம்முடைய கர்த்தர். இல்லாத இடத்துல என்ன வேணுமோ கொடுக்கிற கர்த்தர், முடியாத இடத்துல முடியப்படுகிற கர்த்தர். தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஏதாவது உண்டா? அவரால் கூடாத காரியம் மனுஷரால் கூடாதுதான், மோசையால கூடாதுதான், ஆனால் தேவனால் கூடும். ஒருவேளை உங்க அம்மா அப்பாவால முடியாது, உங்க டீச்சர்ஸால முடியாது, இல்ல உங்க நம்பி இருக்கிறவங்களால முடியாது, உங்க சொந்தக்காரங்களால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, உங்களுக்கு என்ன முடியாது. ஆனா தேவனால் கூடும், தேவனால் கூடும். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அது தேவன் கிட்ட சொல்லுங்க. மோசே கர்த்தர்கிட்ட போய் சொன்னாரு, மோசே சொன்னது கேட்டத கொடுத்தார். போதும் 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 சொல்ற அளவுக்கு கொடுத்தார். உங்களுக்கும் தர, என்ன கேட்டாலும் இது நடக்குமா அப்படின்னு நினைக்கலாம், ஆனா நடக்கும். குட்டி பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் இது எப்படி உன் வாழ்க்கையில நடக்கும் நினைக்கிறீங்களா? இது நடக்குமோ நடவாதோ என்று இன்றைக்கு நீ காண்பாய். கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. வனாந்தரத்துல 6 லட்சம் பேருக்கு 1 மாசத்துக்கு இறைச்சி கொடுத்த தேவன், மன்னாவை கொடுத்த தேவன், உங்களையும் ஆச்சரியப்படுத்துகிற விதமான இது நினைச்சு கூட பார்க்க முடியாது, பிராக்டிகல் நடக்காது. பட் God can do anything, everything. So அவரை நீங்க பிடிச்சுக்கங்க. சிறு வயதிலேயே அவரை நீங்க பிடிச்சுக்கங்க. அவர் உங்களுக்கு என்ன தேவையோ மனுஷனால, அப்பா அம்மாவால, இல்லை யாராலே கொடுக்க முடியாத தேவனால கொடுப்பார். ஸோ ஒருவேளை அப்பா அம்மாட்ட போய் கேட்டு அவங்களை தொந்தரப்படுத்த வேண்டாம். முழங்கால் போடுங்க, ஜீசஸ்ட கேளுங்க, எனக்கு இது வேணும் சுவாமி, எனக்கு நல்ல ஞானம் வேணும், என்னெல்லாம் வேணுமோ. பேரண்ட்ஸ் கண்ணு தெரியாத குழந்தையா இருக்கலாம், பிறந்துச்சே, கை இல்லாம பிறந்துச்சே, இல்ல என்ன அற்புதமா அவரால் பண்ண முடியும், எந்த அற்புதமும் அவரால் பண்ண முடியும். சீரியஸான நிலைமையில இருக்காங்களா, அவங்களை சுகப்படுத்த முடியும். பெரிய லட்சக்கணக்கில் உங்களுக்கு பணம் தேவைப்படுதா, அவரால் பண்ண முடியும்.
பெரிய பெரிய காரியங்களை, நீங்க நினைச்சு பார்க்க கூடாத காரியங்களை தேவனால் பண்ண முடியும். நம்புங்க. ஜெபம் பண்ணுமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, இந்த வேளையின் சுவாமி இன்னைக்கு எல்லாருக்காகவும், எஸ்பெஷலி கிட்ஸுக்காக பாத்துல வருகிறோம், குட்டி பிள்ளைங்களுக்காக பாத்துல வருகிறோம். இன்னைக்கு விசேஷமா ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுத்திருக்கிறேன். என் கை குறுகி இருக்கிறதோ, என்னால செய்யக்கூடாத காரியம் உண்டோ, இது நடக்குமோ நடக்காதோ இன்னைக்கு பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை சுவாமி குட்டி பிள்ளைங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சு முடியாத நிலைமையில இருக்காங்களா, வீட்டுல வச்சு பார்க்க முடியாத நிலைமையில இருக்காங்களா, இல்ல பிள்ளைங்க அவங்க பெற்றோர் அவங்க அப்பா குடியில இருந்து விலகவே மாட்டாரா, அவரால் இந்த குடும்பம் இவ்வளவு கஷ்டப்படுதே, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறாங்களா, இல்ல வீட்டுக்குள்ள அம்மா அப்பா 2 பேரும் போடுற சண்டையினால இந்த பிள்ளைங்க பரிதவிச்சு போறாங்களா, பார்க்க ஆள் இல்லையா, அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரா, அம்மா யாரு கூடயோ போயிட்டாங்களா, வீட்டுல பலவிதமான சோதனை, என்னால தாங்க முடியல, என்னால படிக்க முடியல. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தர்கிட்ட வந்து சொல்லும் போது அன்னைக்கு மோசே எல்லாரும் முறுமுறுத்தாங்க. ஐயோ அது இல்ல இது இல்ல, கர்த்தர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. ஆண்டவரே அப்பா எனக்கு இறைச்சி கேட்கறாங்க, மக்கள் எல்லாம் இறைச்சி வேணும்பா, இந்த வனாந்தரத்துல நான் எங்கப்பா போவேன், என்கிட்ட இவ்வளோ ஆடு இருந்தாலும் மாடு இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது, என்கிட்ட எதுவுமே இல்லை, இவ்வளோ அது எல்லாரும் 6 லட்சம் பேருக்கு என்னால போச்சு இறைச்சி கொடுக்க முடியாது, கதறி இருக்காரு. கர்த்தர் சொல், என் கை குறுகி இருக்கிறதோ, உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்யக்கூடாதபடிக்கு என் கை குறுகி இருக்கிறதோ, உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யக்கூடாதபடிக்கு எனக்கு குறுகி இருக்கிறதோ. அன்னைக்கு மோசையால முடியல, மனுஷரால முடியல, உங்களை வழி நடத்துகிற உங்கள் பெற்றவர்களால முடியல, யாராலையும் முடியல. ஆனா தேவனால் கூடும். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் சொன்னதை செய்ய வல்லவர். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. சொன்னாரு 6 லட்சம் பேருக்கு ஒரு மாசத்துக்கு இறைச்சி வந்துச்சு. சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். அந்த இடத்துல இந்த சூழ்நிலையில இது நடக்கவே நடக்காதுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஆனா கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தர்கிட்ட முறையிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரப்பா. இன்றைக்கும் என்னென்ன சூழ்நிலையில குட்டி பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களோ, இது நடக்கவே நடக்காதுன்னு முடிவு பண்ணிருக்கலாம் பேரண்ட்ஸ். இனி என்ன, ஆனா அப்படிப்பட்ட உங்களுக்கு நீ அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறீர். சுகத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, உடம்புல பலத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு நீங்க அம்மாவா இருந்து எல்லாவற்றையும் செய்து கொடுங்க. அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு நீங்க அப்பாவா இருந்து எல்லாத்தையும் செய்து கொடுங்க. அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை சிறுவர்களுக்கு கொடுக்க போயிருக்காங்க. ஸ்தோத்திரம். இந்த வயதிலேயே உங்க மேல அளவு கடந்த நம்பிக்கை வைத்து இந்த உலகத்துல திருப்தியாவார். போதும் போதும் சொல்ற அளவுக்கு ஆசீர்வாதம் உங்க மேல பொழிய போகிறதுக்காக உங்களுக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளையும் நீ பொறுப்படுத்திக் கொள்ள நீ மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் உங்கள் பரமபிதாவே. ஆமென். ஆமென். பெரிய அற்புதத்தை எதிர்பாருங்க, பெற்றுக்கொள்வீர்கள்.